என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த் வந்து எண்டாக போகுது. மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலாக இப்போயே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு உதவக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மரில் வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மல்ச்சிங் தான். ஸோ நம்ம மல்ச்சிங் வந்து போடுறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நமக்கு இந்த சமயத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தான் இல்லைங்களா? தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நமக்கு பயன்படுத்தவே வந்து தண்ணி இருக்காது. ஸோ செடிகளுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் நம்ம மல்ச்சிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாமல் நம்ம பாதுகாத்து அந்த ஒரு மாய்ஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எளிதாக ஆவியாகாதனால உள்ள ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கனால இந்த ரூட் பேர்ன் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்த வந்து யூஸ் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சாயிலோட அந்த வளம் வந்து இன்னும் கூட அதிகமாகும். அந்த மண்ணினுடைய வளம் வந்து அதிகமாகக்கூடிய சான்சஸ் வந்து ஏற்படும். அடுத்த யூஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட்ஸ் வந்துட்டு வளர்றதை வந்து இது கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான பலவித நன்மைகள் வந்துட்டு மல்ச்சிங் நம்ம பண்ணி விடுறதுனால இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொக்கோபீட் வந்து பயன்படுத்தலாம். கொக்கோபீட் வந்து பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஒரு தின் லேயராக கொஞ்சம் மட்டும் போட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மட்டும் போட்டு விடுறீங்க அப்படின்னா அது வந்து மண் மாதிரி வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு ஒரு 1 or 2 inches வந்துட்டு திங்காக இருக்க மாதிரி நீங்கள் போட்டு விட்டால் தான் அது வந்து மல்ச்சிங் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ இதை வந்து கொக்கோபீட் வந்து பயன்படுத்தலாம். கொக்கோபீட் வாங்க முடியல அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக தேங்காய் நார்கள் வந்துட்டு மேலே மூடாக்கு மாதிரி நீங்கள் போட்டு விடலாம். அடுத்தது வந்து நீங்கள் எதை பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய வெங்காயத்தாள் தான். இது வந்து ஒரு 4-5 நாள் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து மூடாக்கு மாதிரி போட்டு விடலாம். இது வந்து நல்ல செடி நல்லா வளர்கிறதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து என்ன பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சி இலை சருகுகள் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே ஒரு கம்போஸ்ட் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வுட் சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வைக்கோல் இல்லைனா பயன்படுத்தலாம். சில பேர்லாம் வந்து பேப்பர் கூட வந்து நம்ம போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை மல்ச்சிங் மாதிரி போட்டு விடலான்றாங்க. எல்லாத்த விடவுமே நமக்கு எளிதாக கிடைக்கிறது இந்த 3 தான். ஒன்று வந்து இந்த கொக்கோபீட்டு, அடுத்தது இந்த காஞ்சி இலை சருகுகள், அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தாள். இதை வந்து 3மே வந்து நமக்கு எளிதாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 3ல் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த சம்மரில் வந்து செடிகளுக்கு வந்து மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இல்லைங்களா? நமக்கு பயன்படுத்தவே தண்ணி இருக்காது. அதுவும் இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே வந்து இருக்காது. அது எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி தட்டுப்பாடாக தான் இருக்கும். நாமக்கல் சைடு தான் நாங்கள் இருக்கிறது. ஸோ தண்ணி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலையாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா? அதில் மேலே வந்து மூடியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நல்லா போட்டு டைட்டாக சொருகிடுங்க. சொருகிட்டு அதை வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வரும்போது தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படி ட்ராப்பாக வந்து விழுக ஆரம்பிச்சிடும் சொட்டு சொட்டாக. இதை வந்து செடியினுடைய அந்த வேர்கிட்ட ஒரு ஓரமாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே மண்ணை வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து செடிகளுக்கு வந்து கிடச்சிட்டேவும் இருக்கும். ஒரு ட்ரிப் இரிகேஷன் மாதிரியே வந்து ஒர்க் ஆகும். செடி வந்து வாடவும் வாடாது. தண்ணி வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மரில் வந்து பாதுகாத்து கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மரில் ஃபாலோ பண்ணக்கூடிய அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
தண்ணி தான். தண்ணி வந்து இப்போ உங்கள் வீட்டில் தாராளமாக இருக்குது, நீங்கள் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னா காலையில் ஒரு வாட்டி கொடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். அந்த மண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி இருக்கும். செடிகளுமே வந்து ரொம்ப டல் கண்டிஷன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் சாயந்தரம் ஒரு வாட்டி வந்து கொடுத்துக்கலாம். காலையில் மட்டும் இப்போ நீங்கள் இலைகள் மேலே தண்ணி தெளித்து விடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா காலையில் மட்டும் தண்ணி தெளித்து விடுங்க. ஈவினிங் டைம் அப்போ தெளிக்க வேண்டாம். ஏன்னா அதுவே நிறைய வந்து நோய் தொற்றுதல் வந்து ஏற்படுறதுக்கு காரணமாகிடும் செடிகளில். ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷேட் நெட் தான். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஃபுல் வெயில் வந்து அங்கே வந்து நல்லா படுது அப்படின்னா இந்த சம்மருக்கு வந்துட்டு செடிகள்னால கண்டிப்பாக தாங்கவே முடியாது. புது தளிர்கள்லாம் அழகாக எடுத்து வருதுன்ற பட்சத்தில் வந்து அது அப்படி கருகி போயிடும். அவ்வளோ வெயில் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மேலே வந்து செடிகள் மேலே வந்துட்டு ஷேட் நெட் வந்து போட்டு விடலாம். அதெல்லாம் ரொம்ப பைசா அதிகமாக செலவாகும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு செடிகள் வந்து அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்ஷியலாக ஷேடாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடியில் நிறைய ரோஸ் செடி வந்து வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து ஷேட் நெட் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஷேட் நெட் போட பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏதாவது டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்மரில் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபர்டிலைசர் வந்து பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான நோய் தொற்றுதல்கள்லாம் வந்து செடிகளுக்கு அதிகமாக ஏற்படும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.